இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காமன் பிரச்சனை இருக்கு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன். ஆனா என் கையில பணம் தங்குறது இல்ல. ஒரு கதை சொல்றேன். ஒரு சாதாரண குடும்பத்துல வேலை செய்யற அண்ணன் மாசம் நல்ல சம்பளம் வாங்குவார். ஆனா ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வந்த 10 நாள்லயே பணம் காலியாகிடும். எங்க போச்சு அந்த பணம்? எவ்வளவு கடினமா வேலை செய்தாலும் அவர் வாழ்க்கை மாறவே மாறல. ஏன் தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்கான திட்டம் இருந்தது. ஆனா பாதுகாப்பதற்கான திட்டம் இல்லையே. அப்படின்னு நாம என்ன செய்யணும்? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிஆர்பி. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும். லாஸ்ட் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 6 பெரிய விஷயங்களை பார்க்க போறோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க பணம் காப்பாற்றப்பட்டு இருக்கும். பாகம் 1, தேவையற்ற செலவுகள் கட்டுப்பாடு. இப்போ நாம பார்க்க போறது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது. நண்பர்களே, பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், அதை பாதுகாக்கிறது இன்னொரு பக்கம். ஆனா நாம பாதுகாக்க வேண்டிய இடத்துல சேமிக்காமல் வீண் செலவு பண்ணிடுறோம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க தினமும் 100 ரூபாய்க்கு சின்ன சின்ன ஸ்நாக், டீ, ஜூஸ் வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அட சின்ன சின்னதுக்கு தானே, என்ன ஆகும் நீங்க நினைப்பீங்க. ஆனா தினமும் 100 ரூபாய், மாதத்துக்கு 3000 ரூபாய், வருடத்துக்கு 36,000 rupees, 10 years 3.6 லட்சம். அதே தொகையை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில போட்டிருந்தீங்கன்னா 10 வருடத்துல அது 7 முதல் 8 லட்சம் ஆகிடும். அப்போ சின்ன சின்ன செலவுகள் தான் நம்ம ஃபியூச்சரை சாப்பிடுறது. அத்தியாவசிய செலவு தவிர தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்தினாலே நிறைய பணம் சேமிக்கலாம். அதிகமான மக்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ட்ராப்ல மாட்டிக்குவாங்க. ஆஃபர், 50% ஆஃபர், 20% ஆஃபர், சேல், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இந்த ஆஃபர் பார்த்து ஆசைப்பட்டு நமக்கு தேவையில்லாத பொருளை கூட வாங்க வைப்பாங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கலாம்னு சென்றவனே 5 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருவான். இதுவே தேவையற்ற செலவு. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் இந்த பொருள் தேவையா, தேவையில்லையா, நம்மக்கிடம் இந்த பொருள் இருக்கிறதா இல்லையா என்பதை யோசிச்சு பார்க்கணும். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பேக்ஸ். ஒரு மாதம் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனாலும் ஆட்டோ டெபிட் ஆகிடும். தேவையில்லாத ஆடம்பரமான எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டிசேபிள் பண்ணுங்க. இஎம்ஐல லக்ஸரி ஐட்டங்கள் வாங்குறது மாமெண்ட்ரி ஹாப்பினஸ், ஆனால் லாங் டெர்ம் பர்டன். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கிவிட்டேன் எனும் உணர்வு. நீண்ட நாள் விரும்பிய புதிய ஸ்மார்ட் போன், கார், கடிகாரம் அல்லது தொழில்நுட்ப சாதனம் கைகளில் கிடைக்கும்போது உண்டாகும் மகிழ்ச்சி. சமூக அந்தஸ்து. சில லக்ஸரி ஐட்டம்கள் சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்தை தரும். அப்போதைய மனநிறைவு. புதுமையின் மயக்கம். புதிய பொருளின் புதுமை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் இந்த மகிழ்ச்சி விரைவில் குறையத் தொடங்கும். புதுமை தேய்ந்துவிடும். இதுதான் பிரச்சனையின் மையம். முதல் மாதாந்திர நிதி சுமை, மந்த்லி ஃபினான்ஷியல் பர்டன். உங்கள் சம்பளம் வங்கி கணக்கில் வந்தவுடனே இஎம்ஐ கட்டணம் கழிந்துவிடும். இது மாதம் ஒரு நிலையான அழுத்தமாக மாறும். இரண்டாவது வட்டி செலவு, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இஎம்ஐயின் முக்கிய பகுதி வட்டிதான். ஒரு 50,000 ரூபாய் ஸ்மார்ட் போனை 12 மாத எம்இயில் வாங்கினால் நீங்கள் அதற்கு 55,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் செலுத்த நேரிடும். அந்த 5,000 ரூபாய் என்பது மகிழ்ச்சிக்கான வாடகை மட்டுமே. மூன்றாவது வாய்ப்பு செலவு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அந்த இஎம்ஐக்கு செலுத்தும் பணத்தை முதலீடு, மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி செய்திருந்தால் வருடாந்திர வளர்ச்சி கிடைத்திருக்கும். அவசர நிதியாக எமர்ஜென்சி ஃபண்ட் சேமித்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். நான்காவது மன அழுத்தம், மென்டல் ஸ்ட்ரெஸ். வேலை இழந்தால் என்ன செய்வது? மாத வருமானத்தில் குறைவு வந்தால், மற்ற அவசர செலவுகள் வந்தால், இந்த கவலைகள் இஎம்ஐ சுமை இருக்கும் வரை தொடரும். ஐந்தாவது தவறான நிதி பழக்கம், பேட் ஃபினான்ஷியல் ஹேபிட். இஎம்ஐயில் லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குவது ஒரு பழக்கமாக மாறிவிட்டால் நீங்கள் எப்போதும் இஎம்ஐ ட்ராப் சிக்கி இருப்பீர்கள். ஒன்றை தீர்க்கும் போது மற்றொன்று தொடங்கும். லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குவதே தவறு என்று அல்ல, ஆனால் அதை எப்படி வாங்குகிறோம் என்பது முக்கியம். முதலில் சேமி, பிறகு வாங்கு. நீங்கள் விரும்பிய பொருளின் விலையை குறிவைத்து மாதாந்திரம் ஒரு தொகையை சேமியுங்கள். சேமிப்பு முழுதும் கிடைத்த போது
அப்பொருளை நகப்பொருளாக வாங்குங்கள். இந்த முறை வட்டி செலவை தவிர்க்கும். உங்கள் விருப்பத்திற்கு மதிப்பை கொடுக்கும். பொருளை வாங்கும்போது எந்த நிதி சுமையும் இருக்காது. தேவை வெர்சஸ் விருப்பம். ஒவ்வொரு முறையும் தங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், இது எனக்கு தேவையா அல்லது வெறும் விருப்பமா? நண்பர்களே, இஎம்ஐ-ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்க ஆசையை கட்டுப்படுத்த ஒரு டிப்ஸ் சொல்லட்டா? டிப் 30 நாட்கள். ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை வந்தா 30 நாட்கள் காத்துருங்க. அந்த ஆசை 30 நாளுக்கு பிறகும் இருந்தா வாங்குங்க. அந்த ஆசை போயிட்டுச்சுன்னா அது தேவையில்லாத செலவு. அதனால் நண்பர்களே, ஒவ்வொரு மாதமும் உங்க செலவு எங்கு போகுது என்று எழுதிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணுங்க. நிச்சயம் நீங்க சில மாதங்கள்ல டிஃபரன்ஸ் காண்பீங்க. பார்ட் 2, கடன், லோன்ஸ். ட்ராப் தவிர்க்க. நண்பர்களே, பணம் சம்பாதிக்கிறதிலும் சேமிக்கிறதிலும் முக்கியமான இன்னொரு விஷயம் கடன் ட்ராப்ல விழாமல் இருப்பது. இன்றைய காலத்துல கடன் எடுக்கிறது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. மொபைல் வாங்கணும், இஎம்ஐ, பைக் வாங்கணும், லோன், கிரெடிட் கார்டு ஸ்வைப்பு. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்க சம்பளம் வந்த உடனே பேங்க்குக்கும் கிரெடிட் கார்டு கம்பெனிக்கும் போயிடும். உங்க கையில் எதுவுமே தங்கவே மாட்டாது. பேட் லோன்ஸ் வர்ஸ் குட் லோன்ஸ். பேட் லோன்ஸ் 1. பர்சனல் லோன் ஃபார் லக்ஸரி ஐட்டம்ஸ். பழுவான வட்டி, மதிப்பு இழப்பு. இது மிகவும் அபாயகரமான கடன் வகை. அதிக வட்டி விகிதம். பர்சனல் லோன்ஸ்க்கு வட்டி விகிதம் 12% முதல் 24% வரை. மற்ற கடன்களை விட அதிகம். ஏனென்றால் இதற்கு ஏதும் ஈடு, செக்யூரிட்டி, கேலட்ரல் இல்லை. மதிப்பு குறையும் சொத்து, டிப்ரிஷியேட்டிங் ஆசெட். நீங்கள் வாங்கும் லக்ஸரி ஐட்டம், போன், டிவி, லேப்டாப், சுற்றுலா, அதன் மதிப்பை நாளாக இழக்கும். ஆனால் அதை வாங்கிய கடன் வட்டியுடன் கூடிய இருக்கும். எடுத்துக்காட்டு, 1 லட்சம் ரூபாய் தனிநபர் கடன், 2 ஆண்டுகள், 18% ஆண்டுக்கு. மொத்த திருப்பி செலுத்தும் தொகை 1,20,000 ரூபாய். வட்டி 20,000 ரூபாய். நீங்கள் ரூபாய் 20,000 விருப்பத்திற்காக வட்டியாக கொடுத்து விடுகிறீர்கள். 2. கிரெடிட் கார்டு ஓயர்ஸ்டாண்ட் 36 முதல் 42% வட்டி. நிதி பாதுகாப்பை கொலை செய்யும் கடன். இது பேட் லோன்ஸ் இன் ராஜா. மிக வேகமாக வட்டி கூடும். ஆண்டு வட்டி 36% முதல் 48% வரை இருக்கும். இது ஒரு வருடத்தில் உங்கள் கடனை இரட்டிப்பாக்கும் வேகம். முக்கிய கருத்து, கிரெடிட் கார்டை கடன் கருவியாக அல்ல, செலவு கருவியாக பயன்படுத்துங்கள். மாத இறுதிக்குள் முழு தொகையையும், ஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் செலுத்திவிடுங்கள். ஒருபோதும் மினிமம் 2 மட்டும் செலுத்தக்கூடாது. குட் லோன், எஜுகேஷன் லோன், ஃபியூச்சர் ஏர்னிங் பவர். பிஸ்னஸ் லோன், ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணின வர்த். ஹோம் லோன், அசெட் வேல்யூ இன்க்ரீஸ். 1. எஜுகேஷன் லோன், எதிர்கால சம்பாத்திய சக்தியை உருவாக்கும் முதலீடு. இது சிறந்த முதலீடு, உங்களுக்குள் செல்ஃப் செய்யும் முதலீடு. மனித மூலதனம், ஹியூமன் கேபிட்டல். இந்த கடன் உங்கள் அறிவு, திறமை மற்றும் சம்பாத்திய சக்தியை, ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகரிக்கும். ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நல்ல படிப்பின் மூலம் கிடைக்கும் சம்பள உயர்வு எஜுகேஷன் லோனின் இஎம்ஐயை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டு, 10 லட்சம் ரூபாய் எஜுகேஷன் லோனாய் 5 முதல் 7 ஆண்டுகளில் திருப்பிச் செலுத்தலாம். ஆனால் அந்த படிப்பின் மூலம் கிடைத்த வேலையில் வருடாந்திர சம்பள உயர்வு கடனை விட விரைவாக நன்மை அளிக்கும். வருமானத்தின் அடிப்படை, ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ். இது ஒரு செலவு அல்ல, உங்கள் வருமான திறனை கட்டியெழுப்பும் அடித்தளம். 2. வணிக கடன், வணிகத்தை வளர்த்து லாபம் ஈட்டும் கடன். இது பணத்தை கொண்டு பணம் சம்பாதிக்கும் கடன். லாபம் ஈட்டும் திறன், ப்ராஃபிட் ஜெனரேஷன். பிசினஸ் லோனின் நோக்கம் வணிகத்தை விரிவாக்கி அதன் மூலம் கடனை விட அதிக லாபம் ஈட்டுவதாகும். எடுத்துக்காட்டு, 5 லட்சம் ரூபாய் பிசினஸ் லோன் எடுத்து புதிய இயந்திரம் வாங்கினால் அந்த இயந்திரம் உற்பத்தியை அதிகரித்து 10 லட்சம் ரூபாய் கூடுதல் வருமானம் ஈட்டித்தரும். சொத்து உருவாக்கம், வெல்த் கிரியேஷன். வெற்றிகரமான வணிகம் கடனை திருப்பிச் செலுத்திய பின் ஒரு நிலையான வருமான ஊற்றாக மாறும். ஆக்கப்பூர்வமான கடன், ப்ரொடக்டிவ் டெப்ட். பணம் ஒரு டூலாக பயன்படுகிறது. 3. வீடு கடன், மதிப்பு வளரும் சொத்து,
பிளஸ் தேவையான அடைக்கலம். இது நீண்டகால சொத்து உருவாக்கத்தின் முதுகெலும்பு. மதிப்பு வளர்ச்சி, அப்ரிஷியேட்டிங் அசெட். பெரும்பாலான கேசஸ்ல காலப்போக்கில் வீட்டின் மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் கடனை திருப்பிச் செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு மதிப்புமிக்க சொத்து கிடைக்கும். முக்கிய கருத்து: ஹோம் லோன் ஒரு நீண்டகால முதலீடு. இஎம்ஐ உங்கள் மாத வருமானத்தின் 40 முதல் 50% வரை குறைவாக இருப்பதை உறுதி செய்து நிலையான வருமானம் இருக்கும்போது எடுக்கவும். நண்பர்களே, நல்ல கடன்கள் எதிர்கால உங்களுக்கு பணம் சம்பாதித்து தரும். கெட்ட கடன்கள் எதிர்கால உங்களிடமிருந்து பணத்தை எடுத்துச் செல்லும். லோன் அவாய்ட் டிப்ஸ் 1: தேவையில்லாத லோன் எடுக்காதீங்க. 2: கிரெடிட் கார்டு முழு பிலை டியூ டேட்குள் கிளியர் பண்ணுங்க. 3: லோன் எடுக்க வேண்டிய நிலை வந்தா அதுக்கான ரீபேமெண்ட் பிளான் கிளியரா நோட் பண்ணுங்க. 4: லக்ஸரிக்காக எடுக்கிற லோன் உங்க ஃபியூச்சரை சாப்பிடும். லோன் எடுத்தால் அந்த லோனுக்கு வேலை செய்யும் அடிமை நீங்க. லோன் அவாய்ட் பண்ணினா உங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யும். பார்ட் 3: எமர்ஜென்சி ஃபண்ட். நண்பர்களே, நம்ம எவ்வளோ நல்லா சம்பாதிச்சாலும் சேமிச்சாலும் வாழ்க்கையில சில சின்ன சின்ன அவசர காலங்கள் வந்துடும். அதாவது வேலை இழப்பு, விபத்து, மருத்துவ செலவுகள், குடும்ப அவசர நிலை. இப்படி அன்பிரடிக்டபிளான விஷயங்களுக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்ட் மிக அவசியம். ஒரு கதை: லாக்டவுன் காலத்துல ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்த ஒருத்தர் இருந்தாரு. சம்பளம் நல்லா வந்துச்சு. ஆனா அவர் எதுவும் சேமிக்கல. ஒரு நாள் ஜாப் லாஸ். அடுத்த மாசம் ரெண்ட், குரோசரி, குழந்தை ஃபீஸ், எங்க போனாலும் கடன் வாங்க வேண்டிய நிலை. அதே சமயம் இன்னொரு நண்பர் இருந்தார். அவர் டிசிப்ளினா ஒவ்வொரு மாதமும் சம்பளத்திலிருந்து சிறிய தொகை அவசர நிதியாக்கல் அக்கவுண்டுக்கு போட்டார். ஜாப் லாஸ் ஆனாலும் 6 மாதம் டென்ஷன் இல்லாம வாழ்ந்தாரு. அதுதான் அவசர கால நிதின்னு சொல்றது. பணம் எவ்வளவு இருக்கணும்? ரூல்: குறைந்தபட்சம் 6 மாத செலவு. உதாரணம்: உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 25,000 ரூபாய்னா குறைந்தபட்சம் 1,50,000 ரூபாய் சேஃபா வச்சிருக்கணும். சேவிங்ஸ் எங்க வைக்கலாம்? பண்ணிடலாம். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பிரேக் பண்ண முடியும், பண்ணிடலாம். லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வீட்டில் சேஃபா வைத்துக் கொள்ளவும் இம்பார்ட்டன்ட். எமர்ஜென்சி ஃபண்டை ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ல போடாதீங்க. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ, அது எப்போதும் சுலபமா எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அவசர நிதியற்றவன் எப்போதும் பயத்திலேயே வாழ்வான். அவசர நிதி உள்ளவன் நிம்மதியோடு வாழ்வான். ஆகவே நண்பர்களே, சம்பளம் கிடைத்தவுடனே ஒரு சிறிய சதவீதத்தை எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வையுங்கள். சில மாதங்கள் அது பெரிய தொகை ஆகிடும். அந்த நிம்மதி உங்க வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பு. பார்ட் 4: இன்சூரன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். நண்பர்களே, நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, சேமிக்கிறீங்க, எமர்ஜென்சி ஃபண்டையும் வச்சிருக்கிறீங்க. ஆனா இன்னும் ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு தேவை. அதுதான் இன்சூரன்ஸ். ஏன் இன்சூரன்ஸ் முக்கியம்? வாழ்க்கையில எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன், அது நம்மளோட முழு ஃபேமிலியை ஃபினான்ஷியலா பாதிக்கக்கூடும். இன்சூரன்ஸ் என்பது உங்க குடும்பத்துக்கான சேஃப்டி நெட். நீங்க இல்லாத நேரத்திலும் உங்க குடும்பம் பாதுகாப்பாக இருக்க இன்சூரன்ஸ் உதவும். இன்சூரன்ஸ் வகைகள்: 1, லைஃப் இன்சூரன்ஸ். நீங்க இல்லாத நேரத்துல உங்க குடும்பத்துக்கு வாழ்க்கை தொடர பண உதவி கிடைக்கும். டெர்ம் இன்சூரன்ஸ், குறைந்த பிரீமியம், பெரிய காப்பீடு. 2, ஹெல்த் இன்சூரன்ஸ், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் பில்ஸ். இவை நார்மலா வங்கி பேலன்ஸை காலி பண்ணிடும். இன்சூரன்ஸ் இருந்தா அந்த சுமை குறையும். 3வது வாகன காப்பீடு, விபத்து, சேதம், 3ஆம் தரப்பு கோரிக்கைகள் எல்லாம் கவர் ஆகும். 4, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், ஹவுஸ், ஷாப், பிசினஸ் ப்ராப்பர்ட்டி, ஆக்சிடென்டல் டேமேஜ். இன்சூரன்ஸ் இல்லாத கதை: ஒரு குடும்பம் இருந்தது. அப்பா மட்டும் ஏர்னிங் மெம்பர். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிரிழந்தார். லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை. அடுத்த மாதத்திலேயே குடும்பம் கடன் சுமையில விழுந்தது. மகள் படிப்பு நிறுத்தப்பட்டு வேலைக்கு போனாள். இன்சூரன்ஸ் இருந்த கதை இதே மாதிரி இன்னொரு குடும்பம். அவருக்கும் ஆக்சிடென்ட் நடந்தது. ஆனா அவர் டெர்மின் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார். அதனால் அவரது குடும்பத்துக்கு 50 லட்சம் இன்சூரன்ஸ் தொகை கிடைச்சது. குழந்தைகள் படிப்பு, வீட்டு வாழ்க்கை எதுவும் பாதிக்கப்படல. இதுதான் இன்சூரன்ஸ் வைக்கும் வித்தியாசம். காமன் மிஸ்டேக்ஸ்: பாலிசி எடுக்கும் போது டேர்ம்ஸ் படிக்கவே மாட்டோம். ஏஜென்ட் சொல்வதற்கே பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுவோம். என்டவுமெண்ட், யூஎல்ஐபி மாதிரி ஹை பிரீமியம் பாலிசிஸ் வாங்குறோம். ஆனால் உண்மையிலேயே தேவையானது டெர்ம இன்சூரன்ஸ் பிளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ். பிராக்டிக்கல் டிப்ஸ்: 1, லைஃப் இன்சூரன்ஸ். உங்க வருட இன்கம் X10.
இன்கம் 5 லட்சம் ரூபாய், காப்பீடு 50 லட்சம் ரூபாய். 2. ஹெல்த் இன்சூரன்ஸ், குறைந்தது 5 முதல் 10 லட்சம் குடும்ப காப்பீடு. 3வது, பிரீமியம்க்கு எப்போதும் இயர்லி மோட் செலக்ட் பண்ணுங்க, சீப்பர். 4வது, கொள்கை ஆவணங்கள் சேஃபா ஃபேமிலிக்கு தெரியுமா செக் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் என்பது ஒரு செலவு இல்லை, அது உங்க குடும்பத்துக்கான பாதுகாப்பு முதலீடு. ஆகவே நண்பர்களே, இன்சூரன்ஸ் இல்லாமல் பணத்தை பாதுகாக்க முடியாது. இன்சூரன்ஸ் இருந்தால் நீங்க இல்லாத நேரத்திலும் உங்க குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். அதனால உடனே உங்களுக்கு பொருத்தமான லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. பார்ட் 5 முதலீடு பழக்கம். நண்பர்களே, சம்பாதிப்பது, சேமிப்பது, செலவை கட்டுப்படுத்துவது, இன்சூரன்ஸ் வாங்குவது எல்லாம் செய்தோம். ஆனா அதுவே போதாது. ஏன்னா பணத்தை பேங்க் அக்கவுண்ட்ல மட்டும் வச்சிருந்தா அது வளராது. முதலீடு தான் உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும். சேமிப்பு வியஸ் முதலீடு சேமிப்பு. ஷஷ் நீங்க பணத்தை பேங்க்ல சேஃபா வச்சிருப்பது. முதலீடு ஷாஷ் அந்த பணம் உங்களுக்காக கூடுதலா வேலை செய்யும் வழி. உதாரணம், 1 லட்சம் ரூபாய் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சீங்கன்னா வருடத்துக்கு 3 முதல் 4% இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா அதே 1 லட்சம் ரூபாய் நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா நீண்ட காலத்துல 10 முதல் 12% வரைக்கும் வரும். முதலீடு செய்யும் வழிகள் ஒன்று, ஃபிக்ஸட் டெபாசிட், ரிசர்விங் டிபாசிட் ஆர்டி, சேஃப் ஆனால் குறைந்த ரிட்டர்ன் 5 to 6%. ஷார்ட் டேர்ம் யூஸ்க்கு நல்லது. 2. மியூச்சுவல் ஃபண்டுகள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு பெஸ்ட். எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மாதம் 500 ரூபாய் கூட ஆரம்பிக்கலாம். ஆவரேஜ் 10 to 12% ரிட்டர்ன். 3. ஸ்டாக்ஸ்/ஷேர் மார்க்கெட், ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். நீங்க ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினா நல்ல growth. ஷார்ட் டேர்ம் கேம்லிங் போல பண்ணக்கூடாது. 4வது, கோல்டு, எப்போதுமே வேல்யூ தாங்கும். இன்ஃப்ளேஷனுக்கு எதிரான பாதுகாப்பு. பிசிக்கல் கோல்டு விட டிஜிட்டல் கோல்டு, கோல்டு ETF பெட்டர். 5. ரியல் எஸ்டேட், லேண்ட், ஹவுஸ், பிளாட், லாங் டேர்ம் வெல்த். ரீசேல் வேல்யூ ஹை, ஆனால் லிக்விடிட்டி குறைவு, உடனே கேஷ் ஆகாது. பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஐன்ஸ்டைன் சொன்னார், காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். அதாவது பணம் இட்செல்ஃப் பணத்தை உருவாக்கும். உதாரணம், நீங்க மாசம் 2000 ரூபாய் எஸ்ஐபி 20 வருடம் பண்ணீங்கன்னா உங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 4,80,000 ரூபாய் தான். ஆனா அது 20 வருடத்துல 15 முதல் 20 லட்சம் ரூபாய் ஆகிடும். இதுதான் காம்பவுண்டிங். நேரத்தோட பணம் மல்டிப்ளைங் ஆகும். கதை, ஒரு இளைஞன் இருந்தான். 25 வயசுல எஸ்ஐபி ஆரம்பிச்சான். மாதம் 3000 ரூபாய் மட்டுமே. 30 வருடம் தொடர்ந்தான். 55 வயசுல அவனோட கார்பஸ் ஒரு புள்ளி 5 கோடி ரூபாய். அதே சமயம் அவனோட நண்பன் 35 வயசுல தான் ஆரம்பிச்சான். அதே அமௌண்ட், அதே ஸ்கீம். 20 வருஷத்துல அவனோட கார்பஸ் 40 லட்சம் தான். டிஃபரன்ஸ் என்ன? ஆரம்பிச்ச காலம். அதனாலே முதலீடு ஆரம்பிக்கிற நேரம் முக்கியம். சேஃப் அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ். 1. ஷார்ட் டேர்ம் FD/RD. 2. லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்/SIP. 3. சேஃப்டி, கோல்டு, ப்ராப்பர்ட்டி. 4. ஹை growth ஸ்டாக்ஸ், ஆனா நாலேஜ் தேவை. 5வது, டைவர்சிஃபை, ஒரே இடத்துல எல்லாம் போடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தவறுகள். கெட் ரிச் குவிக் ஸ்கீம்ஸ், டபுள் மணி இன் 1 year. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. கிரிப்டோ, MLM, சிட் ஃபண்ட்ஸ் மிகப்பெரிய ஆபத்து. சம்பாதிப்பது புத்தி, சேமிப்பது அறிவு, முதலீடு செய்வது செல்வம். நண்பர்களே, உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். அதுக்காகவே முதலீடு பழக்கம் கட்டாயம் வளர்த்துக் கொள்ளணும். சின்ன தொகையில ஆரம்பிங்க, அதுதான் நாளைக்கு பெரிய செல்வமாகும். பார்ட் 6, ஸ்மார்ட் சேவிங் ஹேபிட்ஸ். நண்பர்களே, சம்பாதிப்பது முக்கியம், ஆனா சேமிப்பது இன்னும் முக்கியம். ஏன்னா சேமிப்பு இல்லாத வாழ்க்கை எக்ஷிரி, எப்போதும் அலைச்சல். சேமிப்பு இருக்கும் வாழ்க்கை ஷெய், எப்போதும் அமைதி. ஹேபிட் 1, அன்வான்ட் செலவுகளை நிறுத்துங்கள். ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ், EMIs பார்த்து தேவையில்லாத ஷாப்பிங் செய்யாதீங்க. பை ஒன் கெட் ஒன் என்றாலும் உங்களுக்கு தேவையில்லாதது என்றால் அது லாஸ். ஹேபிட் 2, பட்ஜெட் எழுதும் பழக்கம். சம்பளம் வந்த உடனே இன்கம் எக்ஸ்பென்ஸ் எழுதுங்க. எங்க செலவு அதிகமா இருக்கு என்று கண்டுபிடிங்க. பட்ஜெட் கட்டுப்பாடு பண்ணினா சேமிப்பு தானாக நடக்கும். ஹேபிட் 3, கிரெடிட் கார்டு ட்ராப். தவிர்க்க. கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்றது ஈஸி, ஆனா இன்ட்ரெஸ்ட் அதிகம். தேவையான விஷயத்துக்கு தான் கார்டு யூஸ் பண்ணுங்க.
இல்லனா அது உங்க சேமிப்பையே சுருட்டி கொண்டு போயிடும். ஹேபிட் 4, சேமிப்பை தானாக செய்யுங்கள். சேலரி வந்த உடனே ஆட்டோ டெபிட்டா சேமிப்பு அக்கவுண்ட்டுக்கு போகுமாறு செட் பண்ணுங்க. நீங்க செலவழிக்கிறதுக்கு முன்னாடியே சேமிப்பு சேஃபா இருக்கும். ஹேபிட் 5, என்வலோப் மெத்தட். கேஷா செலவு பண்ணும் பழக்கம் கொண்டவர்கள் குறிப்பிட்ட செலவுகளுக்கு தனி என்வலோப் வையுங்கள். ரெண்ட், grocery, கிட்ஸ் இப்படி பிரிச்சா ஓவர் ஸ்பெண்டிங் குறையும். ஹேபிட் 6, ஸ்மால் சேவிங்ஸ் பிக் இம்பேக்ட். தினசரி 50 ரூபாய் சேமிச்சாலும் ஒரு வருடம் 18,000 ரூபாய். அந்த தொகையை எஃப்டிபி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா வருடங்களுக்கு பிறகு அது பெரிய தொகை. தவறான பழக்கங்கள் சம்பளம் வந்த நாளே லக்ஸரி பொருட்கள் வாங்குவது, அப்புறம் சேமிப்போன்னு நினைக்கிறது. டுமாரோ நெவர் கம்ஸ். சிறிய சேமிப்பு பெரிய பாதுகாப்பை தரும். சிறிய பழக்கம் பெரிய எதிர்காலத்தை உருவாக்கும். ஆகவே நண்பர்களே, சம்பாதிக்கிறதோட சேர்த்து நல்ல ஸ்மார்ட் சேவிங் ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணுங்க. இதுதான் உங்க ஃபியூச்சருக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நண்பர்களே, நீங்க சம்பாதிக்கிறீங்க, சேமிக்கிறீங்க, முதலீடு செய்கிறீங்க, ஆனா இந்த நாலேஜை அப்ளை பண்ணாம இருந்தால் அது உங்களோட பணத்தை பாதுகாப்பதில்லை. உங்க வாழ்க்கை முழுக்க ஃபைனான்சியல் ஃப்ரீடமை விரும்புறீங்களா? அப்படின்னா இப்போதே தொடங்குங்க. ஒவ்வொரு மாதமும் சேமிப்பதற்கான பிளான் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க. எமர்ஜென்சி ஃபண்ட், இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. சைடு இன்கம், பேசிவ் இன்கம் சோர்சஸ் உருவாக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்மார்ட்டாக, டைவர்சிஃபைடாக பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஒரு லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவா இருக்கும். இப்படி மேலும் ஃபைனான்சியல் டிப்ஸ் வேண்டும்னு நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஸ்மார்ட் மணி மூவ்ஸ் கற்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ஃபைனான்சியல் கோலை ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல அந்த டாபிக் கவர் பண்ணுவோம். நன்றி.